ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் நான் பார்க்க போகிற படம் 2019 ஒரு சவுத் கொரியன் எமோஷனல் ட்ராமாவாக வெளியான மை ஃபர்ஸ்ட் கிளைண்ட். இப்போ இந்த படத்துடைய ஒன்லைனர் என்ன அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். 7 வயது நிரம்பிய தன்னுடைய தம்பியை தான் கொலை பண்ண அப்படின்னு சொல்லி போலீஸால் கைது செய்யப்படுற 10 வயது நிரம்பிய ஒரு சின்ன பொன் குழந்தை. அது எப்படி பாஸ் 7 வயசு குழந்தைய ஒரு 10 வயசு குழந்தை கொல்லுமா அப்படின்னு சொல்லி அந்த பெண் குழந்தைக்காக வாதாடுறதுக்காக களத்தில் இறங்குறார் படத்துடைய வக்கீலான கதாநாயகன். இதுக்கப்புறம் என்னென்ன நடந்தது, இதுதான் படத்துடைய ஒன்லைனர். இப்போ படத்துடைய டீட்டெயில் ரிவ்யூக்கு போகலாம். படத்தில் நம்ம ஹீரோவோட பேர் ஜங் யோப். இவர் பேசிக்காக லா காலேஜில் முடிச்சுட்டு எங்கேயாவது வேலை கிடைக்குமா அப்படின்னு தேடிக்கிட்டு இருக்காரு. இவருக்கு எங்கேயுமே வேலை கிடைக்கல. இவருக்கு ஒரு அக்கா. அவங்க என்ன சொல்கிறாங்க, எடே வீட்டில் சும்மா சாப்பிட்டு தானே படுத்து தூங்கிட்டு இருக்க, இதுக்கு இந்த சைல்டு வெல்ஃபேர் சென்டர் இருக்கு இல்லையா, அங்கே போய் ஏதாவது நீ வேலை பார்க்கலாம் இல்லையா அப்படின்னு சொல்ல போக கடைசியாக அங்கே போய் வேலைக்கு ஜாயின் பண்ணுறாரு. இந்த சைல்டு வெல்ஃபேரில் என்ன பண்ணுவாங்கங்கிறது உங்களுக்கு தெரியும் இல்லையா. அங்கே இருக்கிற அந்த மையத்தில் குழந்தைங்க யாராவது வீட்டில் ஒரு பிரச்சனை இல்லை, எங்கள் அப்பா அம்மா இந்த மாதிரி எங்களை நடத்துகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஏதாவது கம்ப்ளைண்ட்ஸை ஃபைல் பண்ணால் உடனே இவங்க டீமோட வீட்டுக்கு போய் என்னென்னு எல்லாத்தையும் சமரசம் பேசி குழந்தைகளுக்கு சேஃபாக இருக்காங்களா அப்படிங்கிறத உத்தரவாதம் பண்ணிட்டு வரணும். அதுதான் அங்கே வேலை பார்க்குறவங்களுடைய வேலையை. இப்போ ஹீரோ அந்த மாதிரி ஒரு சைல்டு வெல்ஃபேர் சென்டரில் போய் வேலைக்கு ஜாயின் பண்ணுறாரு. அப்போ டாபின் அப்படின்னு சொல்லி ஒரு 10 வயசு நிரம்பிய பொன் குழந்தை, அவ அங்கே வந்து ஒரு சைல்டு அபியூஸ் கேஸை ஃபைல் பண்ணுறான். இப்போ இவருக்கு சரி ஓகே, ஒரு குழந்தை வந்துட்டா பிரச்சனை சொல்லிட்டா, நம்ம என்னென்னு போய் பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லி இவர் உடனே இவருடைய கொலீகையும் கூப்பிட்டுக்கிட்டு அந்த வீட்டுக்கு போகிறாரு. ஆனால் அந்த வீட்டில் எந்த பிரச்சனையும் நடந்ததாக இவருக்கு படலை. அதனால் கடைசியாக ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாரு. இப்போ மறுநாள் திருப்பியும் அந்த பொண்ணு யார், அந்த 10 வயசு பொன் குழந்தை தன்னுடைய 7 வயசு தம்பியும் கூப்பிட்டு வந்து திருப்பியும் மறுநாள் பிரச்சனை அப்படின்னு வர்றான். ஹீரோவுக்கு ஒன்றுமே புரியல. இது ஒரு நாள் வந்தால் பரவாயில்ல, அந்த பொண்ணு டெய்லி வர ஆரம்பிக்கிறா தம்பியை கூப்பிட்டுட்டு. இவங்க 2 பேர்த்துக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறது கடைசியில் ஒரு பெரிய விஷயமாகவே எல்லாரும் பார்க்குறாங்க. இதனால சரி ஓகே, ஏதாவது உண்மையாகவே பிரச்சனை இருக்கா அப்படின்னு பார்த்தா எந்த வித பிரச்சனையுமே இவங்களுக்கு தெரியல. அதனால சரி ஓகேப்பா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியே தான் இருக்காங்க. ஆனால் ஒரு தருணத்தில் இந்த 7 வயசு பையன், குட்டி பையன் இருக்கான் இல்லையா, அவனுடைய பேர் மின்ஜூன், அவன் ஒரு தருணத்தில் இறந்து போகிறான். இந்த பையன் எப்படி இறந்து போகிறான் அப்படிங்கிற அந்த நியூஸு, இவன் ஏன் இறந்து போனா என்ன காரணம் அப்படி இப்படிங்கிறது காத்தோட காத்தாக எல்லா இடத்துக்கும் போகுது. அந்த நியூஸு ஹீரோவுக்கும் வரப்போக அப்போ தான் அவருக்கு ஒரு விஷயம் தெரியுது, தன்னுடைய 7 வயசு தம்பியை தான் கொலை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி இந்த 10 வயசு பொன் குழந்தை போலீஸில் வாக்குமூலம் கொடுத்துருக்கா. அதுக்காக போலீஸ் அந்த பொன் குழந்தையை கைது செய்கிற மாதிரி அழைச்சிட்டு போகிறாங்க. ஆனால் ஹீரோவுடைய மனசில் மிகப்பெரிய கேள்வி, ஏன் சார் 2மே குழந்தை, ஒரு 7 வயசு குழந்தைய ஒரு 10 வயசு குழந்தை எப்படி கொலை பண்ண முடியும்? அப்போ இதுக்கு பின்னாடி வேறு ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக, அந்த குழந்தையை காப்பாற்றுறதுக்காக இவரே இதைத்தான் தன்னுடைய முதல் கேஸாக எடுத்துக்கிட்டு இவர் வக்கீல் அப்படிங்கிறனால இவரே களத்தில் இறங்குறார். இதுக்கப்புறம் என்ன நடந்தது, இதுதான் படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் என்ன அப்படின்னா, ஊராக மைக்கு போட்டு கூவி சொல்ல வேண்டிய முக்கியமான ஒரு அற்புதமான மெசேஜ், அதை இவங்க படமாக எடுத்திருக்காங்க. சவுத் கொரியாவில் ஏற்கனவே 2011 சைலன்ஸ்டு அப்படின்னு சொல்லி ஒரு படம் வந்தது. நம்மளுடைய சேனல்லையுமே அந்த படத்தை ரிவ்யூ பண்ணியிருந்தோம். ஆனால் அந்த சைலன்ஸ்டு படத்தை வச்சு தான் இப்போ தளபதி அவர்களுடைய மாஸ்டர் படம் வந்து அந்த கதையை தழுவி எடுக்கப்பட்ட ஒரு படம் தான் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய பேச்சு போகுது. ஆனால் விஷயம் என்னென்னா, மாஸ்டர் படத்தை பார்த்துட்டு உண்மையாகவே அது என்ன கதை அப்படின்னு தெரிஞ்சாதான் நம்ம கமெண்ட்டே பண்ணணும். 1008 அரசல் பரசலாக அவன் எதையாவது அள்ளி விடுவான், அதை வச்செல்லாம் நம்ம சொல்ல முடியாது அந்த கதையும் இந்த கதையும் ஒன்றான்னு. ஆனால் விஷயம் என்னென்னா, அந்த 2011 வெளியான சைலன்ஸ்டு படம் சவுத் கொரியாவில் மிகப்பெரிய சட்ட திருத்தத்தையே இந்த சைல்டு அபியூஸ் ஆக்டுங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டு வந்தது. அதை நம்மளுடைய ரிவ்யூலேயே நம்ம சொல்லியிருப்போம். இந்த படத்துடைய கதைக்கிழமை கூட 2013 உண்மையாகவே சவுத் கொரியாவில் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அதாவது தான் தங்கச்சியை, அந்த உண்மை கதையில் 2மே பொன் குழந்தைங்க, தான் தங்கச்சியை தான் கொலை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு மூத்த பொண்ணு, ஒரு 10 வயசு பொண்ணு போலீஸில் சரண்டர் ஆயிருக்கா. அதுக்கப்புறம் கேஸில் என்ன நடந்தது அப்படிங்கிறது தான் அந்த உண்மை சம்பவம். அதை பேஸ் பண்ணி தான் இவங்க இந்த கதையை எடுத்திருக்காங்க. 2013 அந்த உண்மை சம்பவம் சவுத் கொரியாவில் நடந்தப்பயுமே சவுத் கொரியன் கவர்மெண்ட் சைல்டு அபியூஸுக்கு எதிராக இன்னொரு சட்ட திருத்தத்தையே புதுசாக கொண்டு வந்ததான். நம்மூரில் நல்ல மெசேஜ் சொல்கிற மாதிரி படம் எடுப்பாங்க. ஆனால் அதை தியேட்டர்லேருந்து வெளியே வந்தோன்னே காற்றுல அப்படியே காதோட காற்றுல விட்டு போயிடுவாங்க நம்ம ஆளுங்க. அதை எந்த சட்ட திருத்தமும் இங்கே வராது, அதை எவனும் காதலையும் வாங்கிக்க மாட்டான்.
ஒரு படம், ஒரு மெசேஜ், அற்புதமான ஒரு விஷயம் எல்லாத்துக்கும் போய் சென்று சேர வேண்டிய ஒரு மெசேஜை சொன்னாங்கன்னா அதை கேட்கறது மட்டும் இல்லாமல் அதன் மூலமாக யாருக்காவது பயன் இருக்கணும். இந்த மாதிரி ஒரு சட்ட திருத்தம்ங்கிற ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ணணும். நம்ம ஊரில் சைல்டு அபியூஸ் தலை விரித்து ஆடுது, ஆனால் அதுக்கு ஜடபின்னி பூ வைக்கிறதுக்கு ஒரு வயலும் கிடையாதுங்க. ரெண்டாவது, இந்த படத்தில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் என்ன அப்படின்னா, இந்த படத்தில் நடித்த சில பேருடைய பர்ஃபார்மன்ஸு. நான் சைலன்ஸ்டு படத்துடைய ரிவ்யூலேயே கூட ஒரு வார்த்தை சொல்லியிருப்பேன். நம்மளை மாதிரி வளர்ந்த ஆளுங்க கிட்ட, சார் இந்த டேக் ஓகே இல்லை, கொஞ்சம் எக்ஸ்பிரஷன் கொஞ்சம் வேறு மாதிரி வேணும், வேறு மாதிரி நாங்கள் எதிர்பார்க்குறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு டைரக்டர் சொல்ல முடியும். ஒரு 7 வயசு குழந்தை 10 வயசு குழந்தைகிட்ட நீங்கள் என்னத்தை எக்ஸ்பிரஷன்லாம் சொல்லி வாங்க முடியும்? அந்த குழந்தைங்க இயல்பாக அவங்களுக்கு என்ன வருதோ அதை பண்ணும்போது நீங்கள் அப்படியே கேப்சர் பண்ணிக்க வேண்டியதான். இந்த படத்தில் இந்த 7 வயசு குட்டி பையனும் சரி, அந்த 10 வயசு பொண்ணும் சரி, 2 பேரும் அவ்வளவு சூப்பராக, அந்த 2 சைல்டு ஆர்டிஸ்ட்டுமே அவ்வளவு சூப்பராக பண்ணியிருப்பாங்க. குறிப்பாக அந்த டாபின்கிற அந்த 10 வயசு பொன் குழந்தை அவ்வளவு அற்புதமாக பண்ணியிருப்பா. பல இடங்களில் அவளுக்கு நடக்கிற சில சம்பவங்கள்லாம் நமக்கு நடக்கிற மாதிரி அவளுக்கு வர்ற அந்த பயமும் பீதியும் நமக்கு வருது. அவள் அழுகிறதுக்கு பதிலாக ஒரு சில சீன்ஸில் நம்ம கண்கலங்குறோம். அந்த அளவுக்கு அற்புதமாக அந்த பொண்ணு நடிச்சிருக்கானே என்னால் நம்ப முடியல. அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸு. அந்த கதாபாத்திரமாகவே ஸ்க்ரீனில் நின்றுருக்கா அந்த பொண்ணு. அதே மாதிரியே இந்த படத்துடைய கதாநாயகனும் சரி, பல இடத்துல இன்னசென்ஸாக, பல இடத்துல ஒரு பதட்டத்தோடு இருக்க மாதிரி அற்புதமான ஒரு ரோலு, அது அவ்வளவு சூப்பராக பண்ணியிருக்கார் அவர். இதெல்லாம் தாண்டி இந்த படத்தில் ஒரு ஃபீமேல் லீடு கதாபாத்திரம் ஒன்று வரும், வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க சார் அவங்க. அந்த கதாபாத்திரத்தை பற்றி அதிகமாக நான் சொன்னேன் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய கதை இங்கே ஓப்பன் ஆகிடும். இந்த படம் பார்த்து முடித்த உடனே நிச்சயமாக ஒரு ரிமார்க்கபிள் பர்ஃபார்மன்ஸாக நிச்சயமாக அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸை நீங்கள் சொல்லுவீங்க. அவ்வளவு சூப்பராக பண்ணியிருக்காங்க அவங்களுமே. இதெல்லாம் போக இந்த படத்துடைய மியூசிக் அந்தளவுக்கு அற்புதமாக இருந்தது. இது பேசிக்காக ஒரு மெலோட்ராமா இல்லை எமோஷனல் ட்ராமான்னு வச்சுக்கோங்களேன். இது எல்லாம் கலந்த ஒரு கலவை அப்படிங்கிறனால மியூசிக் அப்படிங்கிறது ரொம்ப சூப்பராக இருந்தது. நம்ம எப்பயும் சொல்கிற மாதிரி ரொம்ப மெலடியாக மயிலாக வருகிற மாதிரி அந்தளவுக்கு அற்புதமாக பண்ணியிருந்தார் படத்துடைய மியூசிக் டைரக்டர். அடல் கண்டென்ட்டை பொறுத்தளவுக்கு இந்த படத்தில் எந்த விதமான அடல் கண்டென்ட்டுமே கிடையாது. இந்த படம்லாம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் 6லேருந்து 60 வரைக்கும் எல்லாரும் உட்காந்து கண்டிப்பாக பாருங்கள். அந்தளவுக்கு அற்புதமான ஒரு படம் இது. இந்த படத்திற்கு ஃபில்மி கிராஃப்ட் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 7.5 out of 10. இப்போ நம்மளுடைய அடுத்த செக்மெண்ட்டான இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் அபவுட் தி மூவிக்கு போகலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு தெரிவிங்க. வீடியோவை க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களுடைய வீடியோஸ் எல்லாம் உங்களை ஆன் டைம் வந்து சேரும். இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட் இஸ் அருண் சைனிங் ஆஃப். பை.